ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பில்ட் பண்ணுற இந்த வெப்சைட்டுக்கு ஜஸ்ட் நம்ம காலையில் நம்ம பண்ண விஷயத்தையே தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்க போகிறோம். அதில் நடுவில் ஒரு பிளாக் கலர் ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸில் சில டெக்ஸ்ட்டு, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஸோ இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் புதுசாக இதையே டெவலப் பண்ணுவோம். பட் இப்போது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பாக்ஸ் வேணும் கரெக்டாக நடுவில். அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜுக்கு நான் சிஎஸ்எஸில் போயிட்டு பாடி டேக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி யூஆர்எல் போடணும் கரெக்டாக. ஸோ இப்போ என்ன யூஆர்எல் போடலாம் அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சல் பே, ஸோ மேபி இந்த பிக்சல் பேயில் போயிட்டு நான் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒரு இமேஜ் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதுலேயே நிறையா இருக்குது. நான் மேபி இந்த இமேஜ் எடுத்துக்கிறேனே, ஓகேவா. ஸோ இப்போ ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. இதில் லைட்டாக நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ட்ரிக் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப லோட் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ இந்த இமேஜ் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜோட அட்ரஸ் காப்பி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா direct.jpg லிங்க் தான், ஓகேவா. ஸோ இதனால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் சிம்பிளாக போயிட்டு என்னோடய இதில் நான் இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ என்னோடய பேக்ரவுண்ட் இமேஜ் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. பட் இப்போ அவ்வளோ நல்லா இல்லை, ஓகேவா. ஸோ அவ்வளோ நல்லா இல்லைனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நம்ம ஃபுல் சைஸ் ஆக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பேக்ரவுண்ட் ஓகே பிஜி சைஸு, ஓகே நான் அதை பிஜி சைஸ் இது சென்டர் ஆக்குங்க. ஓகே சென்டரில் கவர் ஆக்குங்க. கவர் ஆக்குனா இப்போ ஃபுல் சைஸில் இமேஜ் வந்துருச்சு. பட் இப்போ இதில் நம்ம ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நான் சின்னது பண்ணேன் அப்படின்னா எனக்கு இமேஜ் அப்படியே தான் இருக்கும், இந்த மாதிரி வரும். ஸோ இப்படி நமக்கு வரக்கூடாது, இது மாதிரி ரிப்பீட்டும் ஆகக்கூடாது, ஓகேவா. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக இப்போ பிஜி நான் பொசிஷன்னு போடுறேன், ஓகேவா. பிஜி பொசிஷன் இப்போது சென்டர் அப்படின்னு போடுறேன். ஓகே சென்டர்னு போட்டாச்சு. இந்த இமேஜ் நமக்கு ஒரு இந்த இமேஜ் தான் நமக்கு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கிற இமேஜ் இல்லாமல் வேறு ஒரு நல்ல இமேஜை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இமேஜ் வேணால் மேபி இந்த இமேஜ் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் வைடாக இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற இமேஜில் தான் இருக்குது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட அட்ரஸை காப்பி பண்ணிட்டு இது ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த இடத்துல இந்த இமேஜை பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே இப்போவும் அதே மாதிரி தான் வருது. ஓகே என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஓகே ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இதை சால்வ் பண்ணலாம் சிம்பிளாக. இங்கே போயிட்டு நோ ரிப்பீட் பண்ணுவோம். இப்போ பார்க்கலாம். ஓகே ரிப்பீட் ஆகலை. சென்டர் ஆல்ரெடி சென்டரில் தான் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ஆகிடுச்சு. ஸோ சென்டரை நம்ம இப்படியும் போட்டுக்கலாம், இல்லை அங்கேயும் போட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். ஓகே இப்போ சென்டர் ஆகிடுச்சா. ஓகே ஸோ ஓரளவுக்கு நம்ம இமேஜை நம்ம சென்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ பாக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு டிவ் கண்டெய்னரை வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ டிவ் கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இது உள்ளே நான் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை கரெக்டாக. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவ்வுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ பிளாக், ஓகேவா. பட் இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகாது. பிகாஸ் இப்போ டிவ்வுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹைட்டுமே கிடையாது. ஸோ ஹைட் ஒரு 400 px பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ அது அதுக்கும் சேர்ந்து நமக்கு கனெக்ட் ஆகுது கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிவ்வுக்கு டேரெக்டாக பண்ணாமல் நம்ம ஒரு கிளாஸ் பண்ணலாம். அதாவது நான் ஜஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். டாட் பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு என்ன நேம்னா கொடுத்துக்கலாம். இதில் பிளாக் அப்படின்னு இந்த கிளாஸை போடுறேன். இப்போ இது பிளாக்குக்கு மட்டும் தான் வரும், ஓகேவா. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு மட்டும் தான் வந்திருக்கு. நம்ம ஜஸ்ட் சில கான்ஃபிகரேஷன் தான் பண்ணோம். சிம்பிளாக மார்ஜின் டாப் இருக்குல்ல, ஸோ நம்ம இதை 50 px அந்த மாதிரி போடுவோம். பட் நான் என்ன பண்ணுறேன் 10%ன்னு போடுறேன்.
ஸோ பர்சன்டேஜ்னு போடும்போது அது ஃபோனாக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம என்ன சைஸ் கொடுத்தோமோ அதுலேயே இருக்கும். ஓகேவா? ஸோ 10% போடும்போது ஒர்க் ஆகிடுச்சு. இதுக்கு இப்போ நம்ம வந்து பார்டர் ரேடியஸ் கொடுக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் வச்சுப்போம். ஸோ இது வந்து ஒரு 25 px கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ பார்டர் ரேடியஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டு கொடுப்போம். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு H1 கொடுத்து ஃப்ராங்கி ஆன்லைன் கோர்சஸ் இப்படி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. பட் இது வந்து இப்போ வந்து ஒரு மாதிரி வந்து கரெக்டான கலரில் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு டெக்ஸ்ட்டு அலைன் வந்து சென்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கொடுக்குறேன். ஓகேவா? ஒயிட் கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் இருக்குது. இப்போ இது உள்ளே வந்து நான் வந்து சில பேடிங் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பேடிங் வந்து ஒரு 50 px கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. இப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து சென்டரில் இருக்குது. இதிலே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து கூகுளோட ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸில் நமக்கு வந்து நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக இந்த ஃபாண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிங்க்கை ஃபஸ்ட்டு நம்ம லிங்க் பண்ணிடுவோம். மேலே போயிட்டு ஓகே லிங்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபாண்ட் ஃபேமிலியே நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஸோ சிஎஸ்எஸில் போயிட்டு இந்த ஃபாண்ட் ஃபேமிலியே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ ஃபாண்ட்டும் மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இது கீழே வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு H2 டேக் வேணுன்னா வச்சுக்கலாம். இப்போது ஒரு H2 டேக் அப்படின்னு போட்டுட்டு லேர்ன் எவ்ரிதிங். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன வேணால் போடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி போடலாம். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து H3 இல்லை H4 போடலாம். ஸோ இந்த மாதிரி சின்னதாக போடலாம். ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து ஒரு BR லைன் போட்டுக்கலாம். ஸோ ஒரு BR லைனை போட்டோம் அப்படின்னா சின்னதாக ஒரு கேப் மாதிரி ஒன்று கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு பட்டன் மாதிரி பண்ணலாம். இல்லைனா நம்ம நிறையா விஷயங்களை பண்ணலாம். இப்போ பூட்ஸ்டாப்லேயே வந்து பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த க்ரீன் கலர் பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பட்டன் நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களை காட்டுறதுக்கு தான். இப்போ இங்கேயே வந்து ஒரு BR டேக் போட்டுறேன். BR டேக் போட்டுட்டு இங்கே வந்து பட்டனை போட்டுட்டு இங்கே வந்து கம்மிங் சூன் அப்படின்னு போட்டுறேன். இப்போது இது வந்து இந்த கலர் வந்து அவ்வளோ ஒர்க் ஆகலை. ஸோ மேபி நம்ம வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், நம்ம செகண்ட் தான் காப்பி பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம சக்ஸஸ் தான் பண்ணோம். ஓகே, சக்ஸஸ் போட்டோம் அப்படின்னா பட்டன் இருக்குது. இதிலே வந்து BTN -LG அப்படின்னு போட்டிங்கன்னா பட்டனோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பட்டனை வந்து நான் வந்து இதை கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கி வைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த BR-ஐ வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் காப்பி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த பட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயங்களை பண்ணலாம். இதிலே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒப்பாசிட்டி வந்து ஒரு 0.8 வைக்கலாம். ஸோ கொஞ்சம் போக போக நம்ம வெப்சைட் வந்து நமக்கு வந்து நல்லா ஆகிட்டே வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா விஷயங்களை நம்ம வெப்சைட்டில் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் காட்டினது ஒரு பேசிக்கான விஷயந்தான். இப்போ நமக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா மெனுவோடு இருக்குது. நம்ம இதில் வந்து என்ன வேணால் பண்ணலாம். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த பேக்ரவுண்டு, இந்த மேலே இருக்கிறது, இங்கே நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அதோட உங்களுக்கே தெரியும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வந்து இது பேசிக் தான். இப்போ நம்ம அடுத்து என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ நான் இந்த இமேஜை சின்னது பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது எல்லாம் ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. கரெக்டாக? இந்த பாரு இப்போ கிட்டத்தட்ட இந்த வெப்சைட்டே வந்து நான் சின்னதே பண்ணாலும் எவ்வளோ தான் சின்னது பண்ணாலும் எனக்கு ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு பாக்ஸும் சின்னதாகுது, இமேஜும் சென்டரில் இருக்குது, கரெக்டாக இருக்குது. மெனுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்க் ஆகுது, எக்ஸாக்டாக ஒர்க்கும் ஆகுது. கரெக்டாக? ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அப்படி ஒர்க் ஆகுது. இப்போது நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆன் பண்ண போகிறோம். அதாவது இப்போ வந்து மீடியா queries அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் வெப்சைட் வந்து ஒரு மாதிரி தெரிய வைக்கலாம், நம்ம மொபைலில் வெப்சைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிய வைக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூகுள் ஃபாண்ட்ஸில் இது இருக்கான்னு தெரில, ரெஸ்பான்சிவாக பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் கம்ப்யூட்டரில் இந்த வெப்சைட்டை ஷார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபோனில் ஷார்ட் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பார் வந்து சைடில் வந்துடுது, ப்ளஸ் இப்படி நேராக வருது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வருது ஃபோனில். இதே கம்ப்யூட்டர் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா ரெண்டாக மாறுது. பார்த்தீங்களா? சைஸ் மாறுது.
சைஸ் சேஞ்ச் பண்ண இப்போ 2ஆக இருக்கிறது 3 காலம் மாறுது. இப்போ நான் சின்னது பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காலம் மாறுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியா கொரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. இந்த டிவ் பார் வந்து பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஷார்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு மொபைல் சைஸுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரெட் கலரோ இல்லை ஏதாச்சும் ஒரு கலர் மாறுற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்லே நம்ம இதை எல்லாமே பண்ணலாம், இங்கே இருக்கிற எல்லாமே பண்ணலாம். பிகாஸ் ஃப்யூச்சரில் நான் வந்து இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் மாதிரி வெப்சைட் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இது எல்லாமே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மீடியா கொரிஸ் தெரியணும் கரெக்டாக. ஸோ அதனால் இப்போ நம்ம அடுத்து வந்து மீடியா கொரிஸை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம்.